இவனுங்களுக்கு ஒரு நல்ல காலம் அமைய மாட்டேங்குது. செட்டு போடணும் அப்படின்னா முடிய மாட்டேங்குது. அடுத்தடுத்து ஏதாவது ஒரு செலவுகள் வந்துடுது. பிள்ளைங்களுக்கு செட்டு போட்டு அதை விளையாட விடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வருஷம் 6 மாதம் இது வந்ததுலேருந்தே எனக்கு ரொம்ப ஆசை. முடிய மாட்டேங்குது. பார்ப்போம் எப்போ நடக்கும்னு தெரியல. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு நாளும். துர்கா, தேவி பசங்க கூடிகிட்டே இருக்கானுங்க. அதாவது இந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம செல்டர் கொடுத்து தான் ஆகணும். தேவி, புவி அடுத்த பேட்ச். நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு. நான் லாங்குனால கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தேவகோட்டை இல்லையா, சிவகங்கை மாவட்டம். அதாவது மோஸ்ட்லி என்ன சொல்கிறதுனா ஹெல்ப் பண்ணுற மைண்டில் உள்ளவங்க எல்லோரும் தொழில் ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். அது எல்லாமே அங்கே தான் இருக்குது. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு இந்த மாதிரி. எங்கள் பக்கம் உண்மையாலுமே எங்கள் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டங்க. டேய், மனிதர்கள் சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம். இங்கே வந்து தொழில் கிடையாதுல்ல. அந்த விவசாயம் அப்படி இல்லை, அந்த கடைகள் வச்சுருக்கவங்க தான். அதனால் அவங்கவுங்க வயிற்று கழுவுறதே பெரும்பாடாக இருக்கும். இதை ஒரு கைப்பிடி சாப்பாடு வைக்கலாம், ஆனால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அரிது. அதனால் இந்த மாதிரி டாக்ஸ் இருந்தாலும் எங்கள் காதுகளுக்கு வராது. எனக்கு மோஸ்ட்லி வராது. ஈரோடு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் தான் ஃபோன் பண்ணுவாங்க. நான் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் ரொம்ப லாங்னால எனக்கு வர முடியாது. அங்கேருந்து கொண்டு வரதுக்கே ஒரு 20,000 ஆகும். பஸ்ஸு, கார் பிடிச்சிங்கன்னா. இந்த மாதிரி சின்ன பசங்கன்னா அந்த கூடையில் போட்டு கொண்டாந்துடலாம். பெரிய டாக்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொண்டு வர முடியாது. அதனாலேயே நிறைய வராமே போயிட்டாங்க பிள்ளைங்க. பாவம், சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால தான் நம்மளால் எனக்கு இவனுங்க சண்டை போட மாட்டானுங்கன்னு ஒரு நம்பிக்கை தான் எனக்கு. நம்ம ஒரு 2 வேளை சாப்பாடு இவங்க பெருசாகிற வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு வேளை சாப்பாடு நல்லா இருந்தால் சரி. இவங்களும் 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் 2 வேளை சாப்பாடு தான். பார்ப்பானுங்க, கத்துவானுங்க, அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனாலேயே கணக்கெலாம் இல்லை இவங்களுக்கு, அன்லிமிட்டடு. ஆனால் ஓவர் வெயிட் ஆகிடுச்சுன்னா அவனுங்க உடம்பு தூக்கி நடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு மேம்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் மைல்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. புவி, இங்கே பாரு, போதுமாப்பா. அழகுப்பட்டு நிற்கிறாங்க. அழகுப்பட்டு புண்ணை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, முடியாது, அந்தளவுக்கு ரணமாக இருக்குது. ரணமாக புண்ணை காட்டினாலே அவனுங்க வீடியோவே லாக் பண்ணி விட்ருவானுங்க.